விளக்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்களுடைய செயல். ஒளிநீர் அணிந்து நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 7ஆம் நாள் திருவிழா இன்றைய தினம். இந்த மிக பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்தை பற்றி ஒரு புதிய விடயம் சொல்ல போகிறேன். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் எம்பெருமான் காமதேனுவிலேயும் வள்ளி தெய்வானை அங்கே ரிஷபவானத்திலேயும் வெளிவீதி உலா வருவது. அது வெண்மையான ஒரு வர்ணம். இன்றைய தினம் ஆலயத்திலே வித்தியாசமாக பல விடயங்கள் இடம்பெறப் போகிறது. இந்த திருவிழா மாலை திருவிழா எப்படி இடம்பெறுகிறது, ஆலயத்தை சுற்றி எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என்கின்ற பல புல்லரிக்கும் காட்சிகளை, பார்க்காத காட்சிகளை பார்க்க போகின்றோம். அது மாத்திரமன்றி இன்றைய நாள் தலைப்பு ஆலயத்தினுடைய விளக்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்களுடைய செயல். இங்கேயும் ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது, அதை இன்றைய நாள் கூறுகின்றேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. இன்னும் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்று நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய 7ஆம் நாள் உற்சவம். இப்பொழுது நாங்கள் பார்ப்பது தெற்கு பிரகாரத்திலே இருக்கிற சண்முகவாசல் கோபுரம். நல்லூருக்கென்று தனித்துவமான கட்டடக்கலை மரபுகள் உள்ளது. இங்கே உள்ள கட்டடங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும், தனித்துவமானவை. இப்பொழுது நாங்கள் பார்ப்பது வடக்கு வாசல் ராஜகோபுரம், குபேரவாசல் கோபுரம் என அழைக்கப்படும். எனும் சற்று நேரத்திலே நல்லூருடைய முன் பிரகாரத்திலே எம்பெருமான் வெளிவீதி உலா வர காத்திருக்கிறார். முன் வாசல் இன்றைய நாள் எப்படி இருக்கு என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய வடக்கு வாசல் வீதி மிகவும் அழகான ஒரு வீதியாக நான் இதை கூறுவேன். எனக்கு இந்த வீதி பிடித்தமான ஒரு வீதி. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த ராஜகோபுரம் அண்ணளவாக ஒரு 108 அடி உயர ராஜகோபுரம். 2015ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ராஜகோபுரம். பாருங்கள், இன்றைய தினம் எம்பெருமான் காமதேனு வாகனத்திலே வர இருக்கிறார். அங்கே இந்த கோபுரத்தினுடைய முதலாவது பிரகாரத்திலே அங்கே காமதேனு வாகனம் வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சி. நல்லூரை சுற்றி கோபுரங்களிலே ஒரு வாகனம் இருக்கும். தெற்கு பிரகாரத்திலே கிளி வாகனம் இருக்கும். நல்லூரினுடைய கோபுரத்தினுடைய இந்த 108 அடி ராஜகோபுரத்தினுடைய உயரப்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சத்குரு சங்கார வேல் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய அந்த வேல் இங்கே இருக்கிறது. அதாவது சூரனை வதம் செய்த வேல் அப்படி என்று சொல்லி அந்த வேல், வீரமான வேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய கொடித்தம்ப பூஜைக்காக அங்கே வைகுந்தவாச குருக்கள் அங்கே உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சி. அவர் செல்கின்ற பொழுது அங்கே தவில் இசைத்து செங்கோல் முன்னே செல்ல அவர் பின்னாலே செல்லுவார். இப்பொழுது அங்கே கொடித்தம்பத்துக்குரிய பூஜைகள் இடம்பெற இருக்கிறது. இன்றைய நாள் 7ஆம் நாள் உற்சவம். அங்கே வளைகுழல் ஓசை முழங்க வசந்த மண்டபத்திலே எம்பெருமான் அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் தோளிலே தாங்க உள்வீதி உலா வருகின்ற காட்சி. அதாவது இப்பொழுது அங்கே கொடித்தம்பத்துக்கு முன்னாலே எம்பெருமான் அங்கே இன்றைய நாள் வெளியிலே வருகின்ற அந்த காமதேனு வாகனத்திலேயும் ரிஷப வாகனத்திலேயும் அமரப்போகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே பெருமானை மெதுவாக அங்கே காமதேனுவில் வைக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமானை பக்தர்கள் ஒன்று சேர அப்படியே தூக்குவார்கள். இந்த அற்புதமான காட்சிகள் நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய ஆலய முன்றலிலே அங்கே உள் மண்டபத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம். தாயினும் அன்பு தழைத்த குருவே, தயாபரணே, தேயினும் மிக்க திருமேனியும் நாயினும் மிக்க கடையேனையாள நலமுடனே ஞாயிறு தோறும் வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. பெருமானுக்கு அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டப்பட்டதுக்கு பிறகு இப்பொழுது பெருமானை அடியவர்கள் அங்கே தொழிலே தாங்கப் போகின்றார்கள். அதன் பிறகு எம்பெருமான் அங்கே உள்வீதி உலா விளம்புவார். அதாவது தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புவார். அந்த தெற்கு பிரகார காட்சியையும் பார்க்க போகின்றோம். இப்பொழுது பக்தர்கள் ஒன்றாக தூக்குகின்ற அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காரா நல்லூரா. எல்லாம் வல்ல நல்லைப்பதியிலே வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அறுக்கின்ற வேட்பெருமானுடைய பராபர வருட 2026 மகோத்சவ பெருவிழாவின் 7ஆம் நாள் இன்று நடைபெறுகின்றது. வீதியிலே இப்பொழுது கந்த பெருமான் மெதுவாக தென் திசை நோக்கி தனது நாய்களோடு உள்வீதி வலம் வருவதற்கு ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே அங்கே மெதுவாக எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆலயத்தினுடைய தெற்கு பிரகார கோபுரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். வடக்கு பிரகாரத்தினுடைய ஒரு புதிய விடயத்தை இன்றைய தினம் நான் கூறியிருந்தேன் உங்களுக்கு.
நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய மிகவும் பழமையான வாகனங்களில் ஒன்றான இந்த காமதேனு வாகனமும் ரிஷப வாகனமும் ஒன்றாகும். வெண்மையானது இந்த ரிஷப வாகனம். காமதேனு வாகனம் அங்கே ஓரேஞ்ச் கலர், அதாவது ஓரேஞ்ச் பழத்தினுடைய கலரிலே இருக்கின்றது. இன்றைய தினம் எம்பெருமான் அங்கே எவ்வகையான அலங்காரத்தில் வந்திருக்கின்றார், தங்க நகைகள் சூழ வந்திருக்கின்றார் என்று சொல்லி சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது எம்பெருமான் அங்கே மேற்கு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலில் இருக்கின்ற கடை. இங்கே வியாபாரங்கள் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்குரிய பூஜை பொருட்களை இதிலே வாங்கி, அர்ச்சனை பொருட்களை இதிலே வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அடியவர்கள். இப்பொழுது இதே நேரத்திலே ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே அங்கே எம்பெருமான் அந்த நடராஜர் உருவத்துக்கு முன்னாலே, அதாவது அந்த ஓவியத்துக்கு முன்னாலே மெதுவாக திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், தூபங்கள் அங்கே காட்டப்பட எம்பெருமான் வளைகுழல் ஓசை முழங்கு அங்கே செங்கோல் தெரிய மெதுவாக இன்றைய தினம் திரும்பிக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி. சுவாமி முன்னே செல்ல பின்னாலே பஜனை பாடுகின்ற சிறுவர்கள், எதிர்காலத்தினுடைய எமது உறவுகள் இங்கே அமர்ந்திருக்கின்ற காட்சி. அடியவர்களும் இப்பொழுது வந்து விட்டார்கள். எம்பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே சரியாக 6 மணிக்கு வெளியிலே வர இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அந்த குபேரவாசல் கோபுரத்தினை இப்பொழுது பார்க்கலாம். பாருங்கள், அங்கே சத்குரு சங்கார அந்த வேலினை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிகவும் உயரமான வேல் அங்கே 2 பக்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. கலசங்கள் மற்றும் சிற்பங்கள். இனிமேல் வந்தால் இந்த ராஜகோபுரத்தினை சற்று உற்று நோக்குங்கள். இப்பொழுது அங்கே ஆலய குருக்கள் அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே சாம்பல் நிற வேஷ்டி அணிந்திருக்கின்ற காட்சி பார்ப்பதற்கு ஒரு வெண்மை நிறம் போலையும் தோன்றும். எம்பெருமான் இன்றைய தினம் சாம்பல் நிற மலர் மாலையிலேயும் அங்கே வெண்மையான நிற மலர் மாலையிலேயும் வெளிவீதி உலா வர இருக்கின்றார். இப்பொழுது அங்கே தவில் நாதஸ்வரங்கள் மல்லாரி வாசிக்க எம்பெருமான் வளைகுழல் ஓசை முழங்க வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே இடம்பெற இருக்கிறது. அலங்காரா நல்லூரா. எல்லாம் வல்ல நல்லைப்பதியிலே வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அறுக்கின்ற வேட்பெருமானுடைய பராபர வருட 2026 மகோத்சவ பெருவிழாவின் 7ஆம் நாள் இன்று நடைபெறுகின்றது. பெருமான் இன்று வெற்றிவேட் பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி சமேதராக அங்கே காராம்பசுவிலும் அங்கே தேவாரத்தில் கூறுவது போல வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எரு தேறி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரி தோளார் என்று கூறுவது போல அந்த ஈஸ்வரனுடைய மைந்தன் தன்னுடைய தந்தையின் வாகனமாகிய அந்த கைலயம் கிரியிலே அந்த பெருமானுக்கு வாசலுடைய காவலாக இருக்கின்ற நந்தியம் பெருமானை குறிக்கின்ற ரிசிவம் என்று சொல்லப்படுகின்ற ரிசிவ வாகனத்திலே இன்று வள்ளி தெய்வானை சமேதராக பெருமான் காட்சி கொடுக்கின்ற நிகழ்வானது கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகின்றது. இன்றைய நாள் எம்பெருமான் எவ்வகையான சாத்துப்படியிலே வந்திருக்கின்றார்.
2 வட்ட வடிவமான கருமை நிறமுடைய அந்த சாம்பல் நிற வர்ண குட்டைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே எம்பெருமானுக்கு மல்லிகை மலர் மாலை இன்றைய தினம் காட்டு மல்லிகை அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கிறது. வட்ட வடிவமான 2 குட்டைகள். இன்றைய தினம் தங்க நகைகள் சற்று வித்தியாசமானது. நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரியும், நேற்றையதை விட இன்றைய தினம் அந்த பதக்கங்கள் போல, அந்த அட்டியல் என்று கூறுவார்கள், அதுபோல கோர்வையாக இருக்கின்ற தங்க நகைகள் சாம்பல் நிறத்திலே இன்றைய தினம் எம்பெருமான் வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே இங்கே பிரசன்னா குருக்களாலே கந்தர் எழும்பூதி பாடப்படும். இதே போல பிரசன்னா குருக்கள் அங்கே கிழக்கு பிரகாரத்திலேயும் ஒரு செயலை செய்வார். அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது கல்யாரி ராகம் இசைக்கப்பட்டு நாதஸ்வரத்திலே அங்கே பிரசன்னா குருக்கள் அவருடைய கம்பீர குரலிலே பாடப்படுகின்ற அந்த கந்தர் அனுபூதியை நாங்கள் கேட்கலாம். பொருள் பேசிய குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருதானவனே அமரும் பதிகே சமரம் பொருளானவனாதலே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற கஜமுகாசுரன் சிம்ஹாசுரன் சூரபத்மன் என்னும் அசுரர்களை அரக்கர்களை சமர் செய்து வென்றவனே சமரம் பொருளானவ நாதலே அமரும் பலிக்கே சிவபெருமானுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்கி பிரம்மாவுக்கு பிரணவோபதேசம் செய்தவனே கந்தனே கந்த கடம்பனே நல்லூர் பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசியவா நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே நல்லை கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசியவா வாசி வாசி பேசியவா திவாய 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 சிவாய திவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
பிரசன்னா குருக்கள் அங்கே கந்தரன ஊதி பாடுகின்ற பொழுது அங்கே எம்பெருமானுடைய அந்த வேல் சாத்துப்படியினை பார்த்திருப்போம். எம்பெருமானை மிகவும் அருகிலேயே பார்த்திருப்போம். அப்பொழுது நாங்கள் அந்த தங்க நகைகளையும் மிக அருகிலேயே பார்த்திருப்போம். இவ்வாறு இன்றைய தினம் எம்பெருமான் அலங்கரித்து வெளியிலே வந்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் மேற்கை பிரகாரம் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது நாங்கள் அங்கே வடக்கு நோக்கி மேற்கிலிருந்து வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே மேற்கு வாசலிலே பல அடியவர்கள் எப்படி சுவாமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல நாங்கள் அப்படியே உயரமாக பார்க்க போகிறோம். ஒரு கழுகு பார்வை. அங்கே பாருங்கள், ஏராளமான அடியவர்கள் முருகனை சுற்றி அங்கே சென்று கொண்டிருக்கின்ற அருமையான காட்சி இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று அங்கே கோளறு பதிகத்திலே பாடுவது போல அடியவர்களுக்கு நல்லதையே செய்வதற்காகவே நல்லையம்பதியிலே வேட்பெருமான் வீற்றிருக்கின்றார். இன்று வேட்பெருமான் காராம்பசையில் வருவதென்று சொன்னால் எமக்கு எல்லோருக்கும் தெரியும், காராம்பசு என்பது அது தேவலோக பசுவாக கருதப்படுகின்றது. ஆவினத்தினுடைய தலைமையாக கருதப்படுகின்றது. அங்கே தேவலோகத்திலே தன்னை விரும்பி வருகின்ற அடியவர்களுக்கு வேண்டியவற்றை வரமாக கொடுக்கின்ற, வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய இயல்பு கொண்டது காராம்பசு. அப்படிப்பட்ட காராம்பசுவை அங்கே தேவலோகத்திலே வசிட்டர் தன்னுடைய ஆச்சிரமத்திலே வளர்க்கின்றார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் வசிட்டருடைய ஆச்சிரமத்துக்கு வருகை தருகின்றார். அப்பொழுது அங்கே வசிட்டர் உடன் கேட்கின்றார் விஸ்வாமித்திரர், நாம் வந்தவுடன் எமக்கு வேண்டிய ஆகாரங்களையும் பால்களையும் எவ்வாறு உடனே அளித்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது வசிட்டர் கூறுகின்றார், எனது ஆச்சிரமத்திலே இருக்கின்ற இந்த காராம்பசுவானது தந்த இந்த அமிர்தங்களைத்தான் நான் உடனடியாக உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது என்று அங்கே விஸ்வாமித்திரர் வசிட்டருக்கு கூறுகின்றார். வசிட்டர் விஸ்வாமித்திரருக்கு கூறுகின்றார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் அந்த காராம்பசுவின் மீது ஆசை கொண்டு அந்த காராம்பசுவை வசிட்டருடைய ஆச்சிரமத்திலே இருந்து எடுத்துச் செல்வதற்கு முயற்சிக்கின்றார். அங்கே படைகளை ஏவுகின்றார். அங்கே படைகளுடன் அங்கே வசிட்டரின் படைகளும் மோதி அந்த காராம்பசுவை காப்பதுவாக அங்கே மீட்பதாக அங்கே வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட காராம்பசுவிலே கந்தவேட் பெருமாள், வெள்ளிய பெருமாள், வேட்பெருமாள், தன்னை நம்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளை களைகின்ற பெருமான் இன்று அந்த காராம்பசுவிலும் ரிசிவ வாகனத்திலும் வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இடம்பெறுகின்ற வீரவேல் வெற்றிவேல் விண்ணோர் சிறை மீட்ட வேலாக அந்த வெள்ளியம் பெருமான் இன்று அந்த வெள்ளியங்கிரியிலே இருக்கின்ற நந்தியம் பெருமானுடைய வாகனத்திலே வேட்பெருமான் நல்லையம்பதி வீதியிலே வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இடம்பெறுகின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்படிக்கு என்றும் உங்கள் காரை லோகேஸ்வரன். இன்றைய நாள் தலைப்பு கிழக்கு வாசல் வீதியிலே பிரசன்னா குருக்களின் மெய்சிலிர்க்கும் செயல். அந்த செயலை பார்க்க போகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெற்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்கள் கந்தர் அனுபூதி பாடுவார். இங்கே நந்து மேளமும் தட்டிசையும் இசைத்ததுக்கு பிறகு திருவாசகம் பாடுவார். அந்த திருவாசக காட்சியை நான் முதல் முறையாக முழுவதுமாக இணைக்கிறேன். இந்த திருவாசகம் எடுப்பது மிகவும் கடினம். ஏனென்று சொன்னால் பிரசன்னா குருக்கள் பாட பாட சுவாமி மெதுவாக நகர்ந்து செல்லுவார். அப்படியே பின்னோக்கி முருகனை பார்த்தபடி பின்னாலே நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் அடியவர்கள். அது மாத்திரமன்றி சாமரவும் வீசுவார்கள். அங்கே 6 தீப்பந்தங்கள் முன்னாலே தீ வட்டிகள் என்று சொல்வார்கள், அது எரியும். மெதுவாக சுவாமி அந்த மின்னிறமான வர்ண விளக்கிலே அசைந்து அசைந்து செல்லுகின்ற பொழுது பிரசன்னா குருக்களுடைய அந்த கம்பீர குரலிலே இந்த கிழக்கு வாசலிலே பக்தர்கள் மெய் சிலிர்க்க பக்தியோடு வணங்க அவர் ஓதுகின்ற அந்த மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை நாங்கள் கேட்கலாம். சுமந்த பாடற்பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாடத்தன் பொம்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி பியன் மண்டபத்தீ பெண்
சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மே பாடுதுங்கார் அம்மா பண் சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெருந்துறையா பெருந்துறையிலே மதித்தாயே எந்தன் எந்தையே ஆண்டவனே பெருமானே சிவபெருமானே உமையம்மையும் தன் பாகத்திலே கொண்டவனே நெற்றிக் கண்ணை உடைய கடவுளே நெற்றிக் கண்ணுடைய கடவுளே பெருந்துரையானே பெருமானே ஆத்மநாத சுவாமியே கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கனிமதுரை மதுரை மாநகரிலே வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்ட பொழுது அந்த மன்னன் கட்டளைப்படி எல்லோரும் மனை கட்ட வேண்டும் என்பதனால் யாருமே இல்லாதவரும் இளமையானவள் கூலிக்கு யாரை வருவித்து அவருக்கு கூலியாக பிட்டை கொடுத்து அண்ணாரை சந்தாமாக கட்டுமாறு கேட்டுக் கொண்டார். அந்த செம்மன கல்வியான வயதான கிழவிக்காக பெருமாளே இறங்கி வந்தார். விட்டாத கூலியை வாங்கிய சிவபெருமான் விட்டு நன்று என்று உண்டு விட்டு உறங்கி விடுகின்றார். அப்போது அங்கே வந்த அரசாணையாளர்கள் அவரின் முதுகிலே கவுக்கால் அடிக்கின்றார்கள். அந்த அடியானது அண்டத்தின் அண்டத்தின் தப்பால் எல்லை முழுவதுமே விரிகின்றது. மொத்து மொத்தென்று அடித்த அந்த அடி ஏதோ முழுகிடும் பிரச்சனை. அப்படி எம் பெருமான் சிவபெருமான் விட்டுக்கே மண்ணுவந்த சிவபெருமான் கூலியாராய் தொண்டிக்காத கொண்டவர் சிவபெருமான் செம்மனச் செல்லிக்காத இந்த விளையாட்டை திருவிளையாட்டை விளையாடிய பொன்னேரியுடைய பொன்னை போன்ற மேனியுடைய
6 மணி 45 நிமிடம் எம்பெருமான் இவ்வாறு திருவாசத்துக்கு பிறகு ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரம் வந்தார். இங்கே வந்ததுக்கு பிறகு அங்கே இடம்பெற்ற பூஜை முறைகள், அடுத்து அங்கே பக்தர்கள் தோளிலே தாங்கி எம்பெருமானை மெதுவாக கீழே இறக்கி வைத்ததுக்கு பிறகு வசந்த மண்டபத்துக்கு அந்தன சிவாச்சாரியார்கள் கொண்டு செல்கின்ற காட்சி, அதன் பிறகு எம்பெருமானுடைய பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற காட்சி. இத்துடன் இன்றைய நாள் பூஜைகள் வந்து முடிவரும். இன்றைய நாள் காணொளி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். தொடர்ச்சியாக காணொளி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் கருத்து இருந்தால் உடனடியாக தெரிவியுங்கள். காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது டாட்